வணக்கம் நண்பர்களே. டுடே கிளாஸ்ல இருந்து குரூப் தியரியை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் குரூப்? Let G be a non-empty set and star be a binary operation defined on it. Then the structure G comma star is said to be a group. Then if the following axioms are satisfied. First one is a closure property. A star B belongs to G for every A comma B belongs to G. Associativity. The operation star is associative on G, that is A star bracket of B star C equal to bracket of A star B star C for every A comma B comma C belongs to G. Third one, existence of identity. There exists an element identity E belongs to G such that A star E equal to A, E star A for every A belongs to G. Fourth one, existence of inverse. For each element A belongs to G, there exists an element A inverse belongs to G such that A star B equal to A inverse equal to E equal to B star A. B is called the inverse of an element A with respect to binary operation. Example, Z, plus is a group ஆன நம்ம முதல்ல செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குரூப்னா என்ன? ஒரு நான் எம்டி செட். செகண்ட், பைனரி ஆப்ரேஷன் டிஃபைன் ஆயிருக்கணும். தேர்ட் ஒன் வந்து 4 ஆக்சியம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணுமா? செக் பண்ணலாம். இசட் வந்து ஒரு நான் எம்டி செட்டு தான். இசட்டுங்கிறது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். செகண்ட் ஒன் சாட்டிஸ்ஃபைட் 4 ஆக்சியமான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம் க்ளோசர். 1 2 இசட்லேருந்து எடுத்தா க்ளோசர்னா A star B belongs to G. 1 plus 2 equal to 3 also belongs to AZ. So 1 is a closer. Check பண்ணியாச்சு. செகண்ட் ஒன்று செக் பண்ணலாம். அசோசியேட்டிவிட்டி 1 2 3 இசட்லேருந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அசோசியேட்டிவிட்டினா என்ன? A star bracket of B star C equal to A star B star C சப்ஸ்டியூட் பண்ணலாம். பைனரி ஆப்ரேஷன் இருக்கிற இடத்துலாம் ப்ளஸ் ப்ளஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம். 1 ப்ளஸ் bracket of 2 plus 3 equal to bracket of 1 plus 2 plus 3. இதோட வேல்யூ என்ன? 6 also belongs to Z. Third one, existence of identity. ஐடென்டிட்டினா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அடிஷன்னா அதோட ஐடென்டி எலமெண்ட் வந்து 0. செகண்ட், மல்டிப்ளிகேஷன்னா அதோட ஐடென்டி எலமெண்ட் 1. ஓகே, இங்கே அடிஷன் கொடுத்துருக்கனால நம்ம 0வை ஐடென்டி எலமெண்ட்டாக எடுக்கிறோம். A star E ஈக்குவல் டு ஏன்னு வரணுமா? 1 plus 0 equal to 1. 0 plus 1 equal to அதே 1 தான். ஸோ தேர்டையும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஃபோர்த் ஒன், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ். A star A inverse equal to Eன்னு வரணுமா? 1ஓட இன்வர்ஸ் ஆல்வேஸ் -1, 2ஓட இன்வர்ஸ் -2. ஸோ இன்ஃபினிட்டியோட இன்வர்ஸ் -இன்ஃபினிட்டி. இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 plus -1 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கணும்? E கிடைக்கணும். ஐடென்டி எலமெண்ட் 0. ஸோ 4ம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ Z, plus is a group. Okay. Same way, C, plus is also group. R, plus is also group. But Z, multiplication is not a group under multiplication because நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ், 0ஓட இன்வர்ஸ் என்ன? 0 கிடைக்குமா? ஸோ 0 மல்டிப்ளை 0 வேல்யூ என்ன? 0 தானே. ஆனால் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷனில் ஐடென்டி எலமெண்ட் என்ன? 1 தானே. ஸோ 1 நாட் ஈக்குவல். ஸோ Z, மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் அ குரூப். இஸ் அ குரூப். Z ஸ்டார்னா நான் ஜீரோ இன்டீஜர். 0 இல்லைன்னா இது கண்டிப்பாக ஒரு குரூப் தான். Another example, the set of all positive rational numbers forms an abelian group under the operation star define. The set of all, example, the set of all positive rational number
forms an abelian group under the operation star. Define A star B equal to AB divided by 2. The inverse of an element A is. ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்களா, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இவங்களே குரூப்னு சொல்லிட்டாங்க. ஸோ க்ளோஸரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம், அசோசியேட்டிவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இவங்க இன்வர்ஸ் ஆஃப் எலமெண்ட்டை கேட்டதுனால முதல்ல நம்ம ஐடென்டி எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணுமா? ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டி எப்படி எழுதுவோம்? ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு ஏ. ஏ ஸ்டார் இயோட ஃபார்மேட்டு ஏ ஸ்டார் பியோட ஃபார்மேட் மாதிரி இருக்கா? நான் ஏஇ ஈக்குவல் ஏ டிவைட் பை 2 ஈக்குவல் டு ஏவா, which implies E equal to left ஏவும் right ஏவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா E equal to 2. ஸோ E கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட், யூசிங் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் A star B equal to E. A star B என்ன? AB divided by 2. யோட வேல்யூ ஆல்ரெடி 2னு தெரியும், 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். AB equal to 4, which implies B equal to என்ன கிடைக்கும்? 4 by A. So answer is D. Next, abelian group. A group is said to be abelian or commutative if A star B equal to B star A அப்படின்னு வரும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், Z, ப்ளஸ் எடுக்கலாம். 1 2வை வந்து இசட்லேருந்து சூஸ் பண்ணால் 1 + 2 ஈக்குவல் டு 2 + 1. ஸோ சேம் வேல்யூ தான், 3 தான் ரெண்டு சைடும் வரும். ஸோ Z, ப்ளஸ் இஸ் அன் abelian group. Okay. Next, finite group. If a group G contains finite number of elements, it is called a finite group. Example, Z equal to 1, -1. So 2 element இருக்கு. ஸோ இது வந்து ஒரு finite group. Next, infinite group. A group contains infinite number, it is called a infinite group. Example, Z, star. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், இசட் வந்து ஒரு இன்ஃபைனைட் நம்பர் வரைக்கும் இருக்குது, -∞ +∞ வரைக்கும். ஸோ இது ஒரு இன்ஃபைனைட் குரூப். நெக்ஸ்ட், ஆர்டர் ஆஃப் எ குரூப். த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எ ஃபைனைட் குரூப் இஸ் கால்டு ஆர்டர் ஆஃப் த குரூப். இட் இஸ் டினோட்டட் பை ஆர்டர் ஆஃப் G. அண்ட் இன்ஃபைனைட் குரூப் இஸ் கால்டு குரூப் ஆஃப் இன்ஃபைனைட் ஆர்டர். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். G equal to 1, -1, I, -I. ஸோ இதில் 4 எலமெண்ட் இருக்குது. இது ஒரு ஃபைனைட் குரூப். இட் இஸ் a abelian group of order 4 with respect to multiplication. ஆர்டர் வந்து ஆர்டர் ஆஃப் Gன்னு டினோட் பண்ணுவாங்க. ஸோ இதோட வேல்யூ ஆர்டர் ஆஃப் G வந்து 4. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன், இசட்டுங்கிறது ஒரு இன்ஃபைனைட். ஸோ இதுக்கு இன்ஃபைனைட் தான். Infinite abelian group with respect to the operation addition, but Z is not a group with respect to multiplication. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். G equal to 1, -1, I, -I is an abelian finite group of order 4 under multiplication கொடுத்துருக்காங்க. இது நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன சார், G வந்து குரூப் 1 கண்டுபிடிக்கணும். ஸோ G வந்து ஒரு நான் எம்டி செட். கரெக்ட், நான் எம்டி. ஏன்னா இதில் 4 எலமெண்ட் இருக்குது. செகண்ட் ஒன் இஸ் 4 ஆக்சியமஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் க்ளோசர். ஜிலேருந்து 1ஐயும் -1ஐயும் சூஸ் பண்ணி இங்கே மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்கறதுனால மல்டிப்ளை பண்ணால் -1 கிடைக்கும். அந்த -1ம் ஜிலே தான் இருக்குது. கரெக்ட். ஸோ சேம் வே பாருங்கள், -1 × I மல்டிப்ளை பண்ணால் -I இருக்கா? இருக்குது. I × I வேல்யூ +1 இருக்கா? வேல்யூ இருக்குது. ஸோ 1 வந்து க்ளோசர் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? செகண்ட், அசோசியேட்டிவிட்டி. 3 நம்பர் வந்து ஜிலேருந்து சூஸ் பண்ணுறோம். அது 3 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஜிலே கிடைக்கணும். ஸோ 1 -1 × I ஈக்குவல் டு 1 × -1 × I. ஸோ -I தான் வேல்யூ, அதுவும் ஜிலே இருக்குது. சேம் வே மற்றதையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ செகண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. தேர்ட் ஒன், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டி. மல்டிப்ளிகேட்டிவ்க்கு வந்து ஐடென்டி எலமெண்ட் வந்து 1 ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஏ
வந்து -1ன்னு சூஸ் பண்ணும்போது -1 மல்டிப்ளை 1 ஈக்குவல் டு -1 ஏவே கிடைச்சிருதா? அதே -i இன்ட்டு 1 -i அதே எலமெண்ட் ஒரு எலமெண்ட்டை 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதே எலமெண்ட் கிடைச்சிது. ஸோ தேர்ட் ஒன்னும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஃபோர்த் ஒன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஈன்னு கிடைக்கணுமா? ஈங்கிறது 1. ஓகே, ஸோ ஒன்னோட இன்வர்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இன்வர்ஸ் வரும்போது ஒன்னோட இன்வர்ஸ் 1/1 ஈக்குவல் டு 1a தான். ஓகே, மைனஸ் ஒன்னோட இன்வர்ஸ் -1, ஐயோட இன்வர்ஸ் 1/i தட்ஸ் வேல்யூ -i, மைனஸ் ஐயோட இன்வர்ஸ் 1 டிவைட் பை -i ஈக்குவல் டு +i. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 into 1 equal to 1, -1 into -1 plus 1. Same, I into -i equal to 1, yeah, -i into I equal to 1. So fourth condition satisfy ஆயிடுச்சு. ஸோ ஃபிஃப்த் ஒன் எபிலியன் குரூப்பான அவங்க கேட்டிருக்காங்க. எபிலியன் குரூப்னா அது காம்படேட்டிவை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணுமா? A star B equal to B star A. ஸோ 1 into -1 equal to -1 in multiply 1 னா -1. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இதோட ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னா ஆர்டர் வந்து 4 ஃபைனட்டு. ஸோ எபிலியன் ஃபைனட் குரூப் ஆஃப் ஆர்டர் 4. ஸோ இது வந்து ஒரு ஃபைனட் எபிலியன் குரூப்னு கண்டுபிடிச்சாச்சு. குரூப்போட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்க்கலாம். லெட் G, star be a group, then the identity element E is always unique. There exists unique inverse in G, that is A inverse belongs to G now for every A belongs to G. எக்ஸாம்பிள் ஒன்னோட இன்வர்ஸ் மல்டிப்ளிகேஷனில் ஒன்னே தான் வரும், அதர்லாம் வராது. ஸோ யூனிக் தான். நெக்ஸ்ட் A inverse of inverse equal to A. A star B inverse equal to B inverse star A inverse for every A comma B belongs to G. Generally இதை வந்து எப்படி எழுதோம்னா A1 star A2 star etc. AN whole power -1 equal to AN inverse star AN -1 inverse etc. star A1 inverse எழுதுவாங்க. கேன்சலேஷன் லாஸ் பார்க்கலாம். A star C equal to B star C னா இங்கே பாருங்கள் ரைட் சைடு இருக்குது கேன்சல் ஆகுதா? சியும் இது வந்து ரைட் கேன்சலேஷன் லா. A equal to Bன்னு வந்துடும். C star A equal to C star Bனா லெஃப்ட் கேன்சல் ஆகும் சியும். ஸோ A equal to B where ABC or belongs to G. Identity E multiple A equal to A. இது வந்து லெஃப்ட் சைடில் நம்பர் இருக்கு, ஐடென்டி எலமெண்ட் இருக்கிறதுனால லெஃப்ட் ஐடென்டிட்டி A E equal to Aனா ரைட் சைடு ஐடென்டி எலமெண்ட் இருக்கிறதுனால ரைட். சேம் வே இன்வர்ஸும் A inverse A equal to E left, A star A inverse equal to E is a right. The equation A star X equal to B and Y star A equal to B where A star B belongs to G na have unique solution in G, which are the unique solution X equal to A inverse star B belongs to G and Y equal to B star A inverse belongs to G respectively. டிஸ்பிளேல தெரியுற இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். லெட் G be the set of all 2x2 matrix ABCD where ABCD are real numbers such that AD minus BC not equal to 0. Then with respect to matrix multiplication G is. ஸோ இது வந்து ஒரு குரூப் ஆன் முதல்ல எப்படி சொல்லக்கூடாது, மறுபடியும் படிக்கலாம். டிஸ்பிளேல தெரியுற இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். லெட் G be the set of all 2x2 matrix ABCD where Let G be the set of all 2x2 matrices ABCD where ABCD are real numbers such that AD minus BC not equal to 0 அப்படின்னா நான் சிங்குலர். With respect to matrix multiplication G is. ஸோ இது ஒரு ஃபைனைட் எபிலியன் குரூப்பா, ஃபைனைட் நான் எபிலியன் குரூப்பா அண்ட் இன்ஃபைனைட் நான் எபிலியன் குரூப்பா அண்ட் இன்ஃபைனைட் எபிலியன் குரூப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ன்னு கொடுத்துருக்காங்களா, ரியல் நம்பர்ஸ்னால் என்ன ஆர். ஸோ இது என்ன, அது ஒரு இன்ஃபைனட் ஆர்டர். இன்ஃபைனட் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சதுனால ஃபஸ்ட்டு 2வும் கேன்சல் ஆகிடும், ஏன்னா ரெண்டுமே வராது. செகண்ட் ஒன், இது எபிலியன் குரூப்பா நான் எபிலியன் குரூப்பான்னு கண்டுபிடிக்கணும். AD மைனஸ் BC நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்களா, ஒரு நான் சிங்குலர் ஆல்வேஸ் நான் எபிலியன் தான் குரூப்.
பிகாஸ் காமுடேட்டிவை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு therefore answer C is a right.